டேய் நில்லுடி. டேய் நில்றி. இவ்வளவு நேரம் உனக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இதை பாருங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. ஏய் ஏய் இங்க யாரு? நில்றி. கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாலு சோத்துக்குள்ள வச்சு பேசிக்கலாம். இது பப்ளிக் பிளேஸ். நாகரிகமா நடந்துக்கோங்க. பேசாம வீட்டுக்கு வாங்க. ஏய் 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 நில்றி. நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? ஏண்டே அந்த தகுதியெல்லாம் உனக்கு இல்லடி. வீட்டுல கண்ணகி வேஷம், ஆபீஸ்ல மாதவி வேஷம், மொத்தத்துல பத்தினி வேஷம் போட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? குடிகாரனுக்கு அறிவே இருக்கிறதுன்னு நிரூபிக்கிறீங்கல்ல. முதல்ல நிதானமா பேசுங்க. அதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்குங்க. அதை தாங்கிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல. டச்சி நடிக்காதடி. நீ நடந்துக்கிற விதத்துல அருவருப்பு அசிங்கம் இருக்கும்போது நான் பேசுறதுல ஒரு தப்பு இல்லடி. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன என்கிட்ட தப்பு கண்டீங்க? வீட்டுக்கு வரும்போது சேலை இழுத்து பூத்திட்டு வருது. ஆஃபீஸ்க்கு போனா அரைக்குறையா ட்ரெஸ் போட்டு அடுத்த கண்ணை உறுத்துற மாதிரி நடந்துக்கிறது. ஒன்றும் புரியல இல்லை உனக்கு? நான் ஆஃபீஸுக்கு வந்தேன்டி, பேண்ட் டிஷர்ட் போட்டு மினிக்கிட்டு இருக்க. இது உனக்கு அசிங்கமா இல்ல? மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேனே தவிர யார் கண்ணே உறுத்துற மாதிரி நடந்துக்கல. அந்த ஆபீஸோட ரூல்ஸ் அப்படி. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் குந்தவையா தான் இருக்கேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது உங்களோட அறியாமை, உங்க முட்டாள்தனத்தோட உச்சங்க. ஏய் அடிச்சேன். எழுத்து பேசணும் பல்லா கழட்டிடணும். நீ நடந்துக்கிறதையும் உன் லட்சணத்தையும் ஆபீஸ்ல இருந்து நேரில் பார்த்தேனே. அப்புறம் என்ன? உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு, அதாண்டிய முட்டாள்தனம். உன்னை எல்லாம் வெட்டி போடணும். வெட்டி போடுற அளவுக்கு நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்னை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொன்னது? அதான் நேரிலே பார்த்தேனே. யாரு அவனுங்க? பொடி பசங்க. என்னோட ஸ்மார்ட்டா நிறைய பேர் இருந்தானே, அவங்கள பார்த்து மயங்கிட்டியா நீ? இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. ஏய் யாரு கீழ்த்தரமா நடந்துக்கிறா? ஏடி பிசினஸ் விஷயமா வெளில போகணும்னு பணம் கேட்க வந்தா ஆபீஸ்ல எல்லாரும் வச்சு அசிங்கப்படுத்துற நீ? ஏங்க யாராவது பாத்து போறாங்க, அசிங்கமாயிட போதுங்க. கை எடுங்க. ஏய் நீல அசிங்கம் பத்தி பேசாதே. என் முன்னாடி இழுத்து போத்திட்டு அடுத்த முன்னாடி அரைகுறையா சுத்திட்டு இருக்க. அசிங்கத்தை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏங்க ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. கொல்ல இல்ல கட்டியா? கேளுங்க, கை எடுங்க. ஏங்க அசிங்கமா இருக்குங்க. கை எடுங்க. யோ நிறுத்தியா? என்னோட அக்கா புருஷன் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இல்லனா மரியாதை கெட்டு போய்டும். பாத்துக்கோங்க. டேடி மரியாதை கெட்டு போய்டுவா? என்ன மரியாதை கெட்டு போய்டும்? டேடி இவ்வளவு வீட்ல என் குடும்பத்தை பிரிக்கலாம்னு பாக்குறியா? கை எடுங்க. நீங்க என்ன அடிச்சுக்க நான் பொறுத்துக்கிட்டேன். என் தங்கச்சி மேல நீங்க எப்படிங்க கை வைக்கலாம்? மரியாதை கெட்டு போய்டும். கை எடுங்க. என்ன மரியாதை கெட்டு போய்டும்? என்ன மரியாதை கெட்டு போய்டும்? இங்க பாருங்க மாமா, இது பொது இடம். மரியாதை கை எடுங்க. மத்தவங்க பார்த்தா தாண்டி தெரியும் உங்க லட்சணம் என்னன்னு. இந்த வேற இனிமே நீ ஆபீஸ் போக கூடாது. போன தொலைச்சிருவேன். அதே மாதிரி வீட்டுல இருக்க கூடாது. இதான் என் முடிவு. ஏய் என்ன முறைக்கிற? ஒருத்தியை தான் இந்த வீட்டுல நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன எடுத்து பேசுற இல்ல? இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டேன். அக்கா வாக்கா போலாம். ஓடி கூப்பிடல போ. அப்படியே நீலி கண்ணீர் வடிக்கிறது. இருக்குடி உங்களுக்கு மட்டும் ஓரத்தார் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார். சார் என்ன சார் காரணம்? சார் என்ன சார் இப்படி திடீர்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார் வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் சார். ப்ளீஸ் சார். சார் இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் சரி.
ஓகே சார், உங்க இஷ்டம், வச்சிடுறேன். மணிமேகலை, மணிமேகலை, ஒரு காஃபி கிடைக்குமா? என்னாச்சு ஒரு மாதிரி டென்ஷனா நடந்துகிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. யார் பேசுனா? ஜேஎம் ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு என்னவா? அவங்களுக்கு தான் நேத்தே டெலிவரி கொடுத்தாச்சு. குவாலிட்டியில ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற என்னவா? இனிமே நமக்கு ரெகுலரா கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ் நம்ம கம்பெனி கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்? என்ன ஏதுங்கிற ரீசன்ஸ்ல அவங்க போன்ல சொல்லுங்க. இனிமே நம்ம கூட அவங்க டீலிங் வச்சுக்க மாட்டாங்களாம். இது என்ன வேடிக்கையா இருக்கு? ரேட்டு கூட அவங்க கேட்டதை தான் கொடுக்குறோம், குவாலிட்டி கூட அவங்க சொன்ன மாதிரி தானே செய்யறோம். ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க? ஏன் இப்படி திடீர்னு முடிவு? ஏன் உங்களுக்கு தெரியல? உனக்கு தெரியுமா? இது கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. ஜேஎம் கம்பெனி ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க தம்பி கோகுல் தான். கம்பெனியை விட்டு வெளியே போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்களா உங்க தம்பிய நமக்கு எதிராக வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஏய், இது என்னமோ நிஜமா இருக்காது, இது உன்னோட கற்பனைன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க அறியாம. மணிமேகலை, என்ன பேசுற? நம்ம ஆர்டர் கெடுக்கிறதுனால கோகுலுக்கு என்ன வரப்போகுது? அந்த ஆர்டர் அவனா போய் பிடிக்க போறான். கோகுலோட திட்டமே அதுதான். ஏய், என்ன சொல்ற? உண்மைதாங்க. கோகுல் நமக்கு எதிராக கம்பெனி ஆரம்பிக்க போறதே நம்ம ஆர்டர்ஸை பிடிக்கதான். அதனால தான் ஜேஎம் ட்ரேடர்ஸ் ஆர்டர்ஸை தான் பக்கம் இழுத்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. பாரு, கோகுல் தான் இதை பண்ணான்னு கன்ஃபார்மா தெரியாம நம்ம அவனை தப்பா பேசக்கூடாது. கன்ஃபார்மா இல்லையான்னு கொஞ்ச நாள் தெரியதானே போகுது. அப்படி அது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா என்னோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னு உனக்கு தெரியாதான் போகுது. அது வரைக்கும் அவனை நீ சந்தேகப்படாத. தப்பாயிடும், சொல்றத புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஆர்டர் சம்பந்தமா என்ன பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஜேஎம் கம்பெனி ஓனரை நான் மீட் பண்ணி நேரா பேசிடுறேன். அது வரைக்கும் நீ டென்ஷன் ஆகாம இரு. என்ன? டென்ஷன் ஆகாம எப்படிங்க இருக்க முடியும்? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அந்த பிரச்சனையை அதோட விடு. சரி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உன் கையால ஒரு காஃபி போட்டு கூட. காஃபி போடணுமா? கிச்சனுக்கு போனதா எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்களே. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனைன்னு சொன்னா உடனே போய் தீர்த்து வச்சிருவீங்களா? இங்க பாருங்க, ஆண்களுக்கு பெண்கள் சரிசமம் தானே. சோ காஃபி போடவும் சமைக்கவும் நீங்களே கத்துக்கோங்க. சமைக்கவும் காஃபி போடவும் கற்றுக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு கட்டின பாவத்துக்கு அதையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த காலத்து பொண்ணுங்களாம் இப்படி தான் இருக்காளுங்க போல இருக்கு. சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குது, டிவி கேக்குதா? டிவி உனக்கு? யோ, என்ன அடிச்சு பல்லகெல்லாம் பேத்துறோம் பாத்துக்க. எனக்கு தெரியாதா? ஓவரா குசும்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. கற்பகம் படு டென்ஷன்ல இருக்கா பாத்துக்க. என்ன எச்சரிக்கை பண்றியா? உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இவர் பெரிய வீராதி வீரா. யோ, அதான் வயசாயிடுச்சுல, பேசாம இருக்க வேண்டியது தானே. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நான் எப்படி பாரிக்கிறது? அது சரி. இவ புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா கேளு. வேண்டாயா, சும்மா என் கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னம்மா, என்னாச்சு? ஏன் குந்தவை அழுதுகிட்டே போகுது? என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்கய்யா, வர வழியில மூர்த்தி மாமா பிரச்சனை பண்ணாரு. அதனாலதான். பிரச்சனை பண்ணாரா?
இவ்வளோ நாள் வீட்ல தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப ரோட்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? என்ன குந்தவ, எங்க கிளம்பிட்ட? இல்ல, நானே என் பையனை வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ எங்கக்கா போற? எங்கேயாவது போறேன். அந்த ஆளை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அடி உத கஷ்டம் துன்பம்னு நான் வாழலாம். நீ எதுக்கு அந்த ஆள் கிட்ட அடி வாங்கணும், அசிங்கமா பேச்சு வாங்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்து? என்னால நீ பட்ட அவமானம் எல்லாம் போதும். என்ன குந்தவ சொல்ற? மூர்த்தி தேன்மொழியா அடிச்சானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இனி அதை பத்தி பேச வேணாமே. என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க தேனு? குந்தவ, உண்மையை சொல்லு. தேன்மொழி அந்த ஆள் அடிச்சாரா? ரோட்ல என்கிட்ட தேன்மொழி கிட்டயும் ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டாரு. அந்த ஆளு எல்லாத்தையும் இழந்திருக்கிறான். தேன்மொழி தான் உதவி செஞ்சிருக்கு. அதுக்கு நன்றியெல்லாம் காட்டணும். அதுக்கு அவ காலை தொட்டு கும்பிடணுமே தவிர அடிக்கிறது திட்டுறது கூடாதம்மா. அந்த ஆள் தான் நன்றி கெட்ட ஜென்மமாச்சே. அதுகிட்ட போய் நன்றியை எதிர்பார்க்க முடியுமா? வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். மறுபடியும் அவர் வந்தாருன்னா பிரச்சனை தான் பண்ணுவாரு. நான் கிளம்பிடுறேன். நாளுக்கு நாள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாയി அவர் ரொம்ப மோசமாயிட்டாரு. அவரை இனி திருத்தவே முடியாது, சொல்லியும் புரிய வைக்க முடியாது. என் வாழ்க்கைய பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் எங்கேயாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். நீ லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கினா உன்னை விட்டுருவாரா? வீட்ல ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணவரு, ரோடுன்னு கூட பார்க்காம பிரச்சனை பண்ணவரு, ஹாஸ்டல்ல வந்து பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு என்னக்கா நிச்சயம்? நீ வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுக்கா. எனக்காக நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ என் கூட பிறந்த அக்கா, உன் கஷ்டத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னால முடியாதுக்கா. வேண்டாம் தேன்மொழி, என் கஷ்டம் என்னுடைய போகட்டும். என் கூட பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இதை அனுபவிக்க வேண்டாண்டி. அவரு மறுபடியும் குடிச்சிட்டு பிரச்சனை தான் பண்ணுவாரு. அதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுறது நல்லது. ஏன் குந்தவ நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? மூர்த்திக்கு பயந்து இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லம்மா. இந்த மூர்த்தியால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்தது, அவனை வெட்டி கொண்டுடுவேன். என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சானா? நீ போய் அவனை வெட்ட போற. இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? அறிவால தூக்குற அளவுக்காவது உன் உடம்புல தெம்பு இருக்கா? முதல்ல ஏதாவது பேசணுங்கிறதுக்காக வீர வசனம் எல்லாம் பேசக்கூடாது. போதும் போதும், அடங்கு. இன்னும் நான் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள ஏய் ஊயின்னு எகிரிக்கிட்டு இருக்க. ஊதி விட்டா கீழே விழுந்துருவ. இந்த அளவுக்கு தான் உடம்புல தெம்பு இருக்கு. ஓரமா நின்னு வேடிக்கை தான் பார்க்க முடியும். சும்மா உள்ள புந்து பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. ஐயோ கடவுளே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதுல நீங்க வேறயா? சும்மா தான் இருங்களேன் சித்தி. சரி விடுமா. இந்த பாரு குந்தவா, உன் சித்தி நான் இருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். அந்த குடிக்கார பைய வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு அவனுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு போறேங்கிற, அதெல்லாம் நீ ஒண்ணும் போக வேண்டாம். அதெல்லாம் தப்பு, நமக்கு தான் அசிங்கம். பிரச்சனை வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பிரச்சனையை தேடி போகணும்னு விருப்பப்படுறீங்க. ஓடி ஒளியறதுனால எல்லாமே சரியாயிடுமா? ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற குந்தவ? உன் புருஷன் சரியில்லை, ஒத்து வந்தா பாரு. இல்லனா அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. சிங்கம் மாதிரி ஒரு பையனை பெத்து வச்சிருக்க. நாங்க உன்னை பாத்துக்கிறோம். பிற்காலத்துல அவன் உன்னை காப்பாத்துவான். உனக்கு எதுக்கு காக்காவல? என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில அடிபட்டு பாசம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, புள்ளனா என்ன, பொண்டாட்டினா என்ன, உறவுனா என்ன, பணம்னா என்னன்னு புரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் விட்டுருவோம். அதுக்காக ஓடி ஒளினோம்லாம் நினைக்காதக்கா. நீ நல்ல வேலையில இருக்க. அந்த ஆளோட உதவியே உனக்கு தேவையில்லையே. நீ தனியாவே வாழலாம்க்கா. தங்கச்சி சொல்றத கேளுமா. ஆமாம்மா, நம்மளுக்கு அப்பா வேண்டாம்மா. அப்படி சொல்லாத ஸ்ரீராம். அப்படிதான் சொல்லுவேன். ஒரு அடிச்சா கண்ணால அடிச்சு அவர் மண்டி அடிச்சிருவேன். பாத்தியா, ஸ்ரீராம் மனசுல கூட உன் புருஷன் எந்த அளவுக்கு இருக்காருன்னு பாத்தியா? இந்த பாதிப்பு அதிகமா ஆகாம இருக்கணும்னா நீ இங்க இருந்துதான் ஆகணும். பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருக்கா.
வேண்டாம், ஏதாவது பேசி இந்த மாதிரி என் மனசை காயப்படுத்தாதக்கா. அக்கா, அழாத குந்தவ. அப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? இந்த சுமைகளையும் இந்த கஷ்டத்தையும் உங்களால தாங்க முடியாதுன்னு தான் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பாவம் பாய்வ, நீங்க பட வேண்டிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு தாயா தகப்பனா இருந்து இவளை பட வச்சுட்டீங்களேப்பா. இது எந்த விதத்துலப்பா நியாயம்? குந்தவ, தயவு செஞ்சு அழாத குந்தவ. உங்க எல்லாருக்காகவும் வாழ்ற வாழ்க்கைய நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அதை என்னைக்குமே நான் கஷ்டமா நினைச்சது இல்ல. எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்ப என்ன படைச்சவனும் என்ன பெத்தவங்களும் எனக்கு கொடுத்திருக்காங்க. அதை நான் சாபமா நினைக்கல, வரமா நினைக்கிறேன். இனி என்ன நினைச்சு வருத்தப்படாத குந்தவ. உனக்காக நான் இருக்கேன், கவலைப்படாத. உனக்காக நாங்க இருக்கோம். வா வா ஸ்ரீராம். தமிழ்வானா, என்னடா இது சோதனை? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தேன்மொழி. நான் இங்கேதான் இருப்பேன். என்ன தைரியம் அந்த மூர்த்திக்கு? ஒருவேளை சோத்துக்கு கூட வக்கில்லாத பையன் உன்னை கை வாங்கி அடிச்சதும் இல்லாம முடிய பிடிச்சி இழுத்திருக்கான். இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். காய்கறி நறுக்கிற மாதிரி அவன் விரல எல்லாம் ஒட்ட நறுக்கி போட்டுறேன். சித்தி, இது குந்தவ ஸ்ரீராமோட வாழ்க்கை பிரச்சனை சித்தி. அவசரப்பட்டு நீங்க எதுவும் பேசிடாதீங்க. இங்க பாரு, இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? பிரச்சனைக்கு முடிவு வேணும்னா பொறுமையா இருந்துதான் ஆகணும். நானும் வேற ஆத்திரத்துல ஏதேதோ பேசிட்டு வந்துட்டேன். அப்படி பேசிருக்க கூடாதோன்னு எனக்கு இப்ப தோணுது. நீ பேசுனதுல ஒன்னும் தப்பே இல்ல. குடிகார பயலுக்கு சப்போர்ட் பண்ணாத. இப்பவே அவனை தட்டி வைக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு அவனால பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். என்னவோ பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு. ஏய் குந்தவை, வெளில வாடி. ஏய், ஒப்ப வீட்டுல இருந்து வெளில வர மாட்டியா? வெளியில வாடி குந்தவை, வெளில வாடி முதல்ல. குந்தவ, கொஞ்ச நேரம் இங்கே நில்லு, நான் கூட்டிட்டு வரேன். இருத்தேன்னு நானும் வரேன். சித்தி, நான் பிரச்சனை பண்ண போல, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போறேன். எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அடியே, மானரோஸ்து கட்டுப்பட்டவன், இனிமே இந்த வீட்டு வாசப்படியா மிதிக்க மாட்டேன்டி. வெளில வாடி முதல்ல. உள்ள வாங்க மாமா. எதுக்கு இப்படி ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க மாமா. உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு இப்பதானே சொன்னேன். ஆமா, என் பொண்டாட்டி கூப்பிட்ட, நீ எதுக்கு வர? போ போ போ, உள்ள போ. எதுவா போய் குந்தவை இருந்தாலும் வர உள்ள சொல்லு, போய் போ. பேசலாம் மாமா. மாமா, இவ்வளவு நாள் கௌரவமா வாழ்ந்துட்டோம். தயவு செஞ்சு உள்ள வாங்க மாமா. அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ஏய், உன் கௌரவத்துக்கு போயில விடு. மாமா சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. வாங்கறேன்ல. என்ன பிரச்சனை? ஏய், யாரா நீ? நான் பப்ளிக். பப்ளிக்னா மூட்டு போட. மேடம், இவரால சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? தயவு செஞ்சு போங்க. இது எங்களோட குடும்ப பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். அப்ப வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், நாங்களே பாத்துக்கிறோம். மாமா, ஐயோ மாமா, போடா. நீ என்ன பண்றீங்க? நீங்க போங்க சார். பஞ்சாயத்துல போடா. மாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. பிரச்சனை எதுவும் வேண்டாம். அவளை கூட்டு வா, போ. உள்ள ஏய், போய் பேசலாம் போங்கல்ல, மாமா. பா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு அது பிரச்சனை பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? கூப்பிட்டு வர மாட்டியா நீ? ஏன் நீ கூப்பிட்டோன்னு வந்து நிக்கணுமா? குடிகார பயல கத்துறது அதட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். ஏய், மரியாதை பேசுன, இல்லன்னா இருக்கிற கோவத்துல அடிச்சே குன்றுவேன் பாத்துக்கொண்டு. அரைகிற கைய கொண்டு போய் அடுப்புல முறிச்சு வச்சிருவேன், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் ஏன் வச்சுக்கிறதா? ஏய், என்ன பேசாதன்னு பேசிக்கிட்டே இருக்க?
தேனே என்னடி இது என் மேல கை வச்சுட்டான் நாசமா போற பையன் இவனை சும்மா விடக்கூடாது. என்ன மாமா இதெல்லாம்? ஏய் இப்ப கையா தான் வச்சிருக்கேன், இதுக்கு மேல ஏதாவது பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிடும். மாமா இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அநாகரிகமா பேசுறீங்க. அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்க எங்க சித்தி. அதுக்காவது மரியாதை கொடுங்க மாமா. என்ன பேசுற நீ? ஏய் இந்த பரம்பரைக்கு என்னடி எனக்கு மரியாதை கொடுக்கறது? இவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளனா இல்லையான்னு பாரு. என்ன நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? நீ மட்டும் போலீஸ்ல போன செத்தடி. என்ன புரியலையா உனக்கு? எங்க மாமா ஏமாத்தி தானே அத்தனை சொத்தையும் போடுங்கண்ணே. அதை நான் சொல்லி அங்கேயும் பிரச்சனை பண்ணுவேன். இப்ப இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட் இடத்த பத்தி கம்ப்ளைண்டும் பண்ணுவேன். போமா சொல்லு, போலீஸுக்கு போமா? அப்படி வாய் பத்திக்கிட்டு அமைதியா இருக்கும். இந்த பாரு தென்மொழி, மரியாதையே சொல்றேன். என் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு காப்பாத்த எனக்கு தெரியும். என் கூட அனுப்பிச்சு வச்சிரு. நாங்க உங்க கூட வர மாட்டோம். இதுக்கு மேல நீங்க பிரச்சனை பண்ணீங்களா கல்லால அடிச்சு கொன்றுவோம். சின்ன பையன் மனசுல இவ்வளவு நஞ்ச விதைச்சு வச்சிருக்க இல்ல? நான் ஒண்ணு நஞ்ச விதைக்கல, நீங்க தான் விதைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீராம கூப்பிட்டுக்க, என் கூட வா, நான் எல்லாத்தையும் விட்டுறேன். உங்க கூட வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்க சொல்றீங்களா? ஓ, அது பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, பங்களாவா இருந்தாலும் சரி, புருஷன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல தான் பொண்டாட்டியே இருக்கணும். அப்பதான் மரியாதை. பாபா, நீங்க இருக்க நிலைமைக்கு என்னால உங்களை நம்பி வர முடியாதுங்க. ஏன்? நீங்க எப்ப மனுஷனா மாறுறீங்களோ வந்து கூப்பிடுங்க, நாங்க வரோம். இந்த ஆர்கிட்ட என்னமா வெச்சு? யோ போயா. யாரா? நான் வைப்பேன். இவளுக்கு பேச்செல்லாம் கேட்ட சத்தியம் பண்ணி உருப்படவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். ஒன்னா ஐயோ நீங்க எல்லாம் மனுஷனா? சின்ன குழந்தை போய் அடிக்கிறீங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போன போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓட போயிட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன ஆம்பளை இல்லாத வீடு நினைச்சிட்டு இருக்க? உன்னை உன்னை நினைக்க ஆக்கிடும் உன்னை. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை சிங்கம் நீ அடிப்பே இல்ல. பேசாத. அம்மா ஏன் சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க நல்லா அனுபவிப்பீங்க. ஒக்கா எனக்கு தாண்டி கல்யாணம் பண்ணி வச்ச. அவளை என் கூட தானே அனுப்பிச்சு வைக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ அனுப்பிச்சு வை, அனுப்பு. யோகியமானவரா இருந்திருந்தா நான் ஏன் கூட்டிட்டு வரேன்? நான் யோகியமானவனா குடியெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கேன். பேசாம என் கூட அனுப்பிச்சு வச்சிரு. அப்படியே அந்த சொத்தையும் பிரிச்சு கொடுத்தோம். எந்த சொத்து? அதான் இந்த சைக்கிள் கடை. மறந்துட்டியா நீ? அது எங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்தது. அதை நாங்க திருப்பி கேட்க விரும்பல. அதனாலதான் எங்க சித்திக்கே நாங்க விட்டு கொடுத்துட்டோம். தேவையில்லாம அதை பத்தி பேசாதீங்க மாமா. ஏய், உனக்கு அது தேவையில்லாம இருக்கலாம். நீங்கெல்லாம் யாருக்குன்னா விட்டு கொடுங்க. ஆனா என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய ஒரு பங்கு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்து. என்னவோ நீ உழைச்ச முதல் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், வாங்கினடி மறந்துட்டியா? அடிச்சா உன் அடிக்கு பயந்து சொத்தை விட்டு கொடுத்துருவோன்னு நினைச்சியா? உன் பூச்சாண்டிலாம் என்கிட்ட நடக்காது. என் மேல கை வச்சது மட்டும் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சு, உன் எலும்பு எண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு உன் வீட்டுக்காரன பெரிய தில்லால கிடையாது. அவனை நேரில் வர சொல்லு. அவனை 2 இழுப்பு இழுத்தேன்னு வையன், அப்போ யார் பலசாலின்னு தெரியும். வர சொல்லு அவனை. என் மாமன் சொத்தை ஏமாத்தினால அவன். அந்த கோவம் எனக்கு கொஞ்சம் இருக்கும்ல, எல்லாத்தையும் வச்சு தீட்டிடுவேன் பார்த்துக்க. இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதீங்க. ஏய், இப்போ என்ன தேவையோ அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டை வைக்க போகும்போது அது வைக்கக்கூடாதுன்னு தடுத்தே இல்லை. சைக்கிள் ஸ்டாண்டு உங்கள் சொத்து தானே, அதே நீ அவங்களுக்கு தராத்து கொடுக்குறேன். ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உழைச்சு இடம் வீடுன்னு வாங்க நினைக்கணும். ஏன் சொத்து மேல ஆசைப்படுற? எதுவும் சொத்து வரியா கூட்டுக்கு போமா? இப்போ யாரும் ஒத்து வரலன்னு வைங்களேன், நாங்கள் தான் போகிறேன். அந்த சொத்தை என் கைக்கு கூடி சீக்கிரம் நான் வர வைப்பேன். ஏ குந்தவ, உன் தங்கச்சி கூட இருந்த உன்னை ஏமாத்திடுவேன். மரியாதை என் கூட வந்துடும். அந்த சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். எங்க வீடு பார்த்து வச்சிருக்கீங்க? எந்த நம்பிக்கையில என்ன கூப்பிடுறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்க? நீங்கள் தான் ஹோட்டலில் தங்கிப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு வீடை பார்த்துருவோம். அதெல்லாம் வர முடியாது, போங்க. வர முடியாது. டேய் நீ வாடா. டேய் சொன்னா கிளையும் கூட வந்துரு.